ஹாய் காய்ஸ், இந்த ஃப்ரீ ஃபயர் ஸ்டோரியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் ஆரம்பிச்சுது. இப்போ ஃப்ரீ ஃபயர் ஆரம்பிச்சுது. ஆரம்பத்துலேருந்து எத்தனையோ பிளேயர்ஸ் உள்ளே வந்துப்பாங்க, எத்தனையோ பிளேயர்ஸ் வெளியே போய்ப்பாங்க. அதெல்லாம் இது தெரியாது. அதனால் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்டா, ஃப்ரீ ஃபயர் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். இதை லோ கிராஃபிக்ஸில் இப்போ தான் பேரை மாற்றி ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்ன்னு விட்டுருந்தாலுமே அப்போ இருந்த லோ கிராஃபிக்ஸில் உள்ள ஃப்ரீ ஃபயர் வேறு லெவல் தான். இப்போ தான் ஃப்ரீ ஃபயர் ஆரம்பிக்குது. அப்போ மூமெண்ட் ஸ்பீடெல்லாம் ஒழுங்காகவே இல்லை. இப்படி தான் இது ஃப்ரீ ஃபயர் மேக்ஸு. இப்படி தான் ஃபஸ்ட்டு வந்து லோகோ. ஆனால் ஃபஸ்ட்டு லோகோ ஃப்ரீ ஃபயர் இப்போ போடுறேன் பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு லோகோ, ஃப்ரீ ஃபயர் தான் ஃபஸ்ட்டு லோகோ. இப்போ ஃப்ரீ ஃபயர் கேமே வந்துச்சுன்னு சொல்லலாம். அப்போ எல்லாம் 20 பேர் தான் பாருங்கள். அலேவு 19 தான் இருக்குது. அலேவு 20 பேர் தான். அப்போ எல்லாம் 2 GB ரேம், 3 GB ரேம், ஏன் 1 GB ரேம் ஃபோனில் கூட விளையாடலாம் ஃப்ரீ ஃபயரு. இதுதான் ரெண்டாவது லோகோ. இப்போ தான் குறிப்பிட்ட அளவு ஆடியன்ஸே கவர் பண்ணாங்கன்னு சொல்லலாம். இப்போ இருக்காங்க ராய் ஸ்டார், ஒயிட் 444 அப்போ நூபு தான். இது பர்முடாவில் எந்த இடம்னு கூட தெரியல. நான் அப்போ நான் விளையாடினது இல்லை. நான் இப்போ 2019 தான் விளையாடுறேன். இப்போ தான் OB01 சொல்லி ஒரு அப்டேட் வந்துச்சு. இதுதான் பெஸ்ட்டு பேட்ச் அப்டேட் ஃப்ரீ ஃபயரில். இதில் தான் மூவ்மெண்ட் பண்ணுறது, இது செய்கிறது. அப்போ இது செய்கிற இதான் 3வது லோகோ ஃப்ரீ ஃபயர். அப்போ வைக்கிள்லாம் ஒரு சின்ன அப்டேட்டில் ஃபேமஸ் ஆரம்பிச்சு. அப்படிலாம் க்ளோவெல்லாம் இல்லையா, வைக்கிள் ஒன்று கிடச்சா போதும். அப்போ 20 கில்லுக்கு மேலே எடுத்துலாம் பூஜா நமக்கு தான். அந்த மாதிரி தான் அப்போ போயிட்டு இருந்தது. அப்புறமா தான் வந்துச்சு க்ளோவெல்லாம் கவர் மேனேஜ்மெண்ட்டுக்காக கரீனா விட்டாங்க. அப்போ கில்லி, ஆண்ட்ரூ, ஒலிவியா அந்த மாதிரி கேரக்டரையெல்லாம் கொண்டு வந்தாங்க. கில்லிக்கு உதாரணமாக எடுத்துட்டேன்டாயா, ஸ்பீட்டில் ஓடுவா, கொஞ்சமாக ஸ்பீட் மூவ்மெண்ட் கிடைக்கும். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா கூப்பிட்டு விளையாடுற மாதிரி ஆரம்பித்தாங்க. இந்த ஸ்குவாடாக விளையாடிக்கலாம், டோ விளையாடிக்கலாம், உங்கள் ஃப்ரெண்டோட விளையாடிக்கலாம், அப்படி தான் ஆரம்பித்தாங்க. அப்போ பிஆரில் ரேங்க் மோட்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. ஹெரோயிட், பிளாட்டினம். அப்போ எல்லாம் ஹெரோயிட் அடிக்கிறதே பெரிய விஷயம். இப்போ கிராண்ட் மாஸ்டர்லாம் அடிக்கலாம். அப்போ ஹெரோயிட் தான் லாஸ்ட்டில் இது. அப்போ உள்ள கேமுக்குள்ளே பீட்டு வந்தாலே ப்ளஸ் ஆகும். இதுதான் ஃப்ரீ ஃபயரில் 5வது லோகோ. அதுக்கப்புறம் தான் ரூம் கார்டுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஏன் அது கொண்டு வந்தாங்கன்னே தெரியல. ஏன்டா அப்போ எடுத்த உடனே எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அப்போல்லாம் ஃப்ரீ ஃபயரில் ஃபேமஸாக இருப்பாங்க, அவங்களுக்கு தான் எடுத்து கொடுத்தாங்க உடனே. அதுக்கப்புறமா தான் இந்த வண்டி எப்போ இருந்ததுன்னு தெரியல, எப்போயோ இருந்தது. நம்ம பின்னாடி இருந்து சுட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கலாம், முன்னாடி ஃப்ரெண்ட்ஸு ஓட்டுவாங்க. இது நான் பார்த்த வரைக்கும் 2022 வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறமா இது செஞ்சுட்டு பீத்துது. இதுதான் ஃபஸ்ட்டு தீபாவளி அப்டேட் ஃப்ரீ ஃபயர். தீபாவளிக்காக கொஞ்சம் இது செஞ்சு கரீனா கொஞ்சமாக எஃபெக்ட் போட்டு செஞ்ச இது ஃப்ரீ ஃபயரு. அப்பாங்க வந்தாது விநாயகன்ற மாதிரி அப்பா வந்துச்சு ஃபஸ்ட். மறக்க முடியுமா? இப்போ ரிட்டர்னில் விட்டு இதில் சோழியே முடிச்சு விட்டாங்க. ஏன் ரிட்டர்னில் விட்டாண்டே தெரியல. அப்போ மறைக்கவே முடியாது ஃபஸ்ட் லைக் வந்ததெல்லாம். இதுதான் ஃபஸ்ட் லைக் இந்த காலகட்டத்தில் லோகோ. அதுக்கப்புறமா அப்பா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாங்க. போன் ஃபயர், ரீசப்ளை மேப் அந்த மாதிரியெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஏர் ட்ராப், ரீசப்ளை மேப், போன் ஃபயர். அப்போ எல்லாம் ஒருத்தருக்குமே இதை யூஸ் பண்ணவே தெரியாது, என்னாண்டே தெரியாது. கேமுக்குள்ளே இருந்தது. இதை என்னன்னு தெரிஞ்சுக்கிடவே ஏமா நாள் ஆகுச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தான் இது இருந்தது, கொஞ்சமாக வந்துச்சு. இதுக்கப்புறமா லூட் வந்துச்சு, ரீசப்ளை மேப், ஹெல்மெட் கிடைக்கும், அது கிடைக்கும், ஹெல்மெட் திக்னர் கிடைக்கும். அந்த மாதிரி போன் ஃபயர் போடலாம். அப்பா வந்த க்ளூவால்ண்டா நம்ம இப்போ இருக்கிற மாதிரி க்ளூவால்லாம் இல்லை. இப்போ சின்னதாக ஒரு க்ளூவால் தான் வந்துச்சு.
சும்மா கவர் எடுக்க மாட்டோம். கவர் எடுக்கிற மேனேஜ்மெண்ட்டுக்காக தான் கொண்டு வந்தாங்க. உட்கார்ந்துருந்தா கவர் எடுக்கலாம். இந்த மாதிரி தான் பாருங்கள். இந்த மாதிரி இப்போ குளோவல் ஸ்கின்னெல்லாம் இப்போ விதவிதமாக குளோவல் கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. அப்போ வந்துச்சு கொடி குத்துற அமௌண்ட், அதுக்கப்புறம் ஃபைட்டர் ஃப்ளாக் அமௌண்ட், அதுக்கப்புறம் த்ரோன் அமௌண்ட், அந்த மாதிரி அமௌண்ட்லாம் வந்துச்சு. இதெல்லாம் லாபியில் ஒத்தட்டையுமே இருக்காது. ஒத்தன் தான் இருப்பான், ப்ரோ பிளேயராக இருப்பான் போலடா இவன். அப்போ ஹெலோவினுக்காக எல்லாம் ஃப்ரீ ஃபயரில் கொஞ்சமாக எஃபெக்ட் போட்டு செஞ்சாங்க. ஹெலோவின் மியூசிக் அப்பா மறக்கவே முடியாத மியூசிக். அப்போ பெட்டு 2019 1ஆம் மாதம் வந்துச்சு. பெட்டு வரக்குள்ளே பூனைக்குட்டி பெட்டு தான் ஃபஸ்ட்டாக வந்துச்சு. பூனைக்குட்டி பெட்டு. இந்த பெட்டை வந்த புதுசில் யாருக்குமே பிடிக்கல. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி, ஏன்டா ஃப்ரீயாக கொடுத்தாங்க இல்லையா, அதால் எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிது. கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கண்டுச்சு ஃப்ரீ ஃபயர். அப்போ அங்கே ஃப்ரீ ஃபயர் ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் மோக்கோன்ற ஒரு கேரக்டர் 2019 1ஆம் மாதம் மோக்கோ கேரக்டர் கொண்டு வந்தாங்க. 1ஆம் மாதம் கொண்டு வந்தாங்க. அது மோக்கோ கேரக்டர். அப்போ ஏர்ட்ராப்லாம் வந்துச்சு. இதான் ஏர்ட்ராப்லாம் இருக்கக்குள்ளே வந்த இது லோகோ. இதுதான் ஃபஸ்ட்டு கொடுத்த ரிவார்ட் ஹெரோயிட் போனதுக்கு. அங்கே பாருங்கள், அந்த மண்டையில் ஹெரோயிட் சிம்பிள் இருக்கும் பாருங்கள் ஹெல்மெட்டில். இதெல்லாம் வச்சுட்டு இருந்தால் ப்ரோ பிளேயராக இருப்பான்டா சொல்லி எல்லாம் கொண்டு வந்தாங்க. இந்த கட்டானா பாருங்கள், இந்த கட்டானா மறக்கவே முடியாது. 3ஆம் மாதம் கொண்டு வந்தாங்க கட்டானா, ஃபயர் கட்டானா. இதெல்லாம் இப்போ இருக்க வாரத்துக்கு 2 கட்டானா வருது. அப்போ இருந்தது ஒரு கட்டானா. அந்த ஃபயர் எஃபெக்டை பாருங்கள். பாருங்கள் மக்களே, எல்லாம் மறக்கவே முடியாது மக்களே. அப்போ தான் ஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட் அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ஃபயரை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்போர்ட், ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு கப் சீரியஸ், அந்த மாதிரியெல்லாம் ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு கப், ஃப்ரீ ஃபயரு சாம்பியன்ஷிப், அந்த மாதிரியெல்லாம் கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டோர்னமெண்ட் வச்சு இது செஞ்சாங்க. முன்னேற்றினாங்க. அப்படி அவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்கப்பா, இவ்வளோ பேர் யூஸ் பண்ணாங்க. அப்போ ரேம்பேஜ் வந்துச்சு. ரேம்பேஜ் வந்ததில் 2 பண்டல் இதில் வந்துச்சு, எலைக் பாஸில் வந்துச்சு. இன்னும் 2 பண்டல் எதில் வந்துச்சுன்னு தெரியலப்பா. ரேம்பேஜ் பண்டல்லாம் வந்துச்சு. ஈவெண்ட்டில் வந்துச்சு. 4 கிளாஸ் ஸ்குவாட்ன்ற ஒரு மூடை அப்போ அறிமுகப்படுத்தினாங்க. எல்லா கன்ஸ்கினுமே வச்சு விளாடிக்கலாம். அப்போ ஒரு 4v4 நல்லாவே முடிஞ்சுது. அப்போ ஒருத்தருக்குமே பிடிக்கல அந்த புதுசில். அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சு. ஏன்டா 4v4 நல்லாவே முடியுது, டக்குன்னு முடிஞ்சுது. பிஆரை விட்டுட்டு சிஎஸ்லேயே மூழ்கிட்டாங்க எல்லோரும். அந்த மாதிரி தான் இது இருந்தது. அதுக்கப்புறமா ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்லாம் வந்துச்சு. கொஞ்சம் சின்ன ஈவெண்ட் வந்துச்சு. அதை கம்ப்ளீட் பண்ண கிடைக்கிற மாதிரி ஈவெண்ட் வந்துச்சு. 99 அப்போ அங்கே கடைசிலாம் வந்தார் விநாயக்ன்ற மாதிரி. M188 நம்ம நல்ல பவர் உள்ள கன் ஸ்கின் உண்டு. அப்போ பவர்லாம் காலில் 2 அடித்தாலே கீழே செத்துருவான் எனிமி. இப்போ அவன் லாங்லேருந்து காலில் 2 அடித்தாலே செத்துருவான். இப்போ 2 அடிக்கலாம் சாக மாட்டேங்கிறானுவோம். அப்போ தான் அந்த புது ஈவெண்ட் பாம், அந்த மாதிரி புது ஈவெண்ட் அலாக் கேரக்டர் கொண்டு வந்தாங்க. அப்போ அலாக் கிஃப்ட் பண்ணுங்க ப்ரோன்ட்டு எல்லார்ட்டையும் போய் கேட்டுக்கிட்டு நிற்போம். இங்கே எல்லாருமே அலாக் கிஃப்ட் பண்ணுங்க ப்ரோ, அலாக். இப்போ எல்லாத்தையுமே ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. இப்போலாம் குறைஞ்சி எல்லாத்தையுமே. குரோனாவும் அலாக்கும் வாங்கப்பட்ட பாடு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். விளையாடிக்கிட்டு இருக்கக்குள்ள வேர்ல்டு சீரியஸ்னு ஒன்று வந்துச்சு. ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரியஸ்னு. அந்த வேர்ல்டு சீரியஸை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கேம் போச்சுதுங்க. அப்படியே ராயல் பீக்கமாக வச்சுட்டாங்க. இப்போ பீக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்போ இருந்தப்போ இது 3வது ஆனிவர்சரி கொண்டாடினப்போ ஃப்ரீ ஃபயர் 3வது ஆனிவர்சரிக்கு அப்போ இந்த லோகோ தான் அது. பார்த்துருப்பீங்க. இது போயாடே ஃபஸ்ட்டு போயாடே இதுதான் இது லோகோ தான் இது. ஃபஸ்ட்டு போயாடே. அதுக்கப்புறமா கலாகிரின்ற ஒரு மெப்பை கொண்டு வந்தாங்க. அப்போ ரேங்கட் மேட்ச்சில் அப்போ ஒருத்தருக்குமே கலாகிரியை பிடிக்கல. கொஞ்சம் கொஞ்சமாக கலாகிரி பிடிச்சி அதுக்கப்புறமா கலாகிரி நல்ல ஒரு மெப்பாக மாறிச்சு. ரேங்கட் மேட்ச்லேயும் கலாகிரியை கொண்டு வர ஆரம்பித்தாங்க. பிரான்ஸு, சில்வர், கோல்டு,
பிளாட்டினம் அந்த மாதிரி. ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்ன்ற அப்போ 2020 7ஆம் மாதம் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்ன்ற ஒருத்தர் லான்ச் பண்ணாங்க. இதெல்லாம் செய்யலுமா, மறக்க முடியுமா? ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்ன்ற ஒன்று லான்ச் பண்ணாங்க. பாருங்க மக்களே, ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்ன்ற ஒன்று லான்ச் பண்ணி கேமே முடிச்சு விட்டாங்க அவங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கேம் போச்சு. மொக்க கேரக்டர் அந்த மாதிரி கொஞ்சம் கேரக்டர் வந்தாங்க, இது செஞ்சாங்க. இது மாதிரி எல்லாம் போச்சுது. கொஞ்சம் கொஞ்சமாக கேம் போச்சுது. அப்போ தான் கொஞ்சம் ஈவெண்ட்லாம் வந்து போச்சுது. அப்போ தான் கேம் சூடு பிடிச்சிருந்தே சொல்லலாம். ஏன்டா அப்போ கொரோனா காலத்துலாம் இது அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கேம் பிடிச்சிது. ஃப்ரீ ஃபயர் நான் பேன் பண்ணாங்க ஃப்ரீ ஃபயரை. அப்போ ஃப்ரீ ஃபயர் பேன் பண்ணேன். ஃப்ரீ ஃபயர் பேன் பண்ணி ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் நம்ம மட்டும்தான் விளையாடணும். அப்போ ஈவோகன் டாப் கிரிமினல் அந்த மாதிரி ஈவோகன் காசுப்பட்டு கரீனா எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பித்தாங்க. ஸ்போர்ட் போட்டாங்க. மனசே உடஞ்சிட்டு மக்களே ஃப்ரீ ஃபயர். அதுக்கப்புறம் பேன் பண்ணி இது செஞ்சு எல்லாத்தையும் பேன் பண்ணிட்டாங்க. ஃபேக்டரி போச்சு, இது போச்சு, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் நிப்பாட்டினாங்க. ஃபேக்டரியில் ஒருத்தனை இல்லை, காசுப்பட்டு கரீனாக்கு எல்லாத்தையும் இது செஞ்சிட்டாங்க. அவ்வளோதான் மக்களை வீடியோ.